1000 வருஷத்துக்கு மேலே பட்டு ஒரு பொக்கிஷமாக மறைக்கப்பட்டிருந்துச்சு. அப்படி பட்டு சைனாவோட பொக்கிஷமாக இருந்த காலத்தில் ஹான்கிற ராஜவம்சத்தை சேர்ந்த பேரரசர் ஊ ஆண்டு வந்தார். அவரோட பேரரசை விரிவுபடுத்தவும் படைகளை பலப்படுத்தவும் நல்ல நட்பு கூட்டணி அமைச்சுக்கவும் ஆசைப்பட்டார். அப்படி செய்ய அவருக்கு அதீத பலம் கொண்ட ஃபெரானா குதிரைகள் தேவைப்பட்டுச்சு. அந்த குதிரைகள் மத்திய ஆசிய கண்டத்தில் தான் கிடச்சிது. அதுக்காக அரசவையில் இருந்து ஒரு இளைய ராஜதந்திரியை பயணம் மேற்கொள்ள வச்சார். அவர் பேர் தான் ஜாங்கியன். பல ஆண்டுகள் எடுத்தது ஜாங்கியனோட பயணம். அந்த பயணத்தில் அவர் கொண்டு வந்தது குதிரைகளை விட மிகப்பெரிய செல்வம். அதுதான் பேரறிவும் கூட்டணியும். அவரோட பயணம் பல உலக நாடுகளின் கதவுகளை திறக்க வச்சது. அவரோட பயணம் தான் 1000 கிலோமீட்டர் வர்த்தக பாதையை உருவாக்குச்சு. அதுதான் சில்க் ரோடுன்னு சொல்லப்படுது. அது ஒரே பாதை இல்லை, பல கிளை பாதைகளை கொண்டது. அந்த பாதைகளில் தான் பட்டு பல நாடுகளை போய் அடைஞ்சது. இப்படி தான் பட்டு இந்தியாவுக்கு வந்ததுன்னு ஒரு கதை இருந்தாலும் இந்தியாவுக்குன்னு ஒரு தனித்துவம் உண்டு. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் பட்டை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.